பொன்னி, இந்தா பொன்னி சாப்பிடு. உன்கிட்ட தான் பொன்னி சொல்றேன், இந்தா வாங்கிக்கோ. இந்த பிளேட்டை வாங்கிக்கோ, சாப்பிடுன்னு சொன்ன பொன்னி. இந்தா. நான் உங்ககிட்ட கேட்டேனா? நீ கேட்கல தான் பொன்னி, ஆனா நீ சாப்பிடணும்ல. அப்பா வந்து உன்னை கூப்பிட்டப்பையும் நீ எங்க வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டியா? அது எப்படி பொன்னி நீ சாப்பிடாம இருப்ப? நான் இருப்பேன், என்னால முடியும். தேவையில்லாம இப்படி பிடிவாதம் பிடிச்சு உடம்ப கெடுத்துக்காத பொன்னி. நீ நீ பசி தாங்க மாட்ட, ஒழுங்கா சாப்பிடு. பெரிய பெரிய வலியெல்லாம் தாங்கியாச்சு, பசி தாங்க மாட்டேன் நானா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. நீங்க தட்டு எடுத்துட்டு கிளம்புங்க. இல்ல பொன்னி, இது நீ சாப்பிட்டே ஆகணும். சொன்னா புரியாதா உங்களுக்கு? எடுத்துட்டு போங்கன்னு சொல்றேன்ல. பொன்னி, என் மேல உள்ள கோவத்தை ஏன் சாப்பாடு மேல காமிக்கிற? நான் ஒன்னும் உன்னை புரிஞ்சுக்காமலாம் அப்படி பேசி இல்ல. யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல அப்படி ஒரு பிரச்சனை வெடிக்கிறப்ப அத பத்தி ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லிக்கிட்டு இருந்தப்ப நான் என்னன்னுதான் நினைக்கிறது? அதான் ஒரு நிமிஷம் என்ன சொல்றதுன்னு தெரியாம நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன். மத்தபடி நான் உன்னை புரிஞ்சுக்காமலாம் இல்ல பொன்னி. இதுக்கான எல்லா பதிலையும் நான் நேத்தே உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதனால மறுபடியும் நாம இதை பத்தி பேச வேண்டாம். அதனால தேவையில்லாம இப்படி வந்து உங்க நேரத்தை வீணடிக்காம என்னை அப்படி எரிச்சல் படுத்திட்டு இருக்காதீங்க. நீங்க கிளம்புங்க, எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பமே இல்லை. பொன்னி, என்கிட்ட பேசலனா கூட பரவாயில்ல பொன்னி, தயவு செஞ்சு சாப்பிடு. இந்தா, நீ சாப்பிட்டு தான் ஆகணும் பொன்னி. இங்க பாருங்க, ஒழுங்கா தட்டு எடுத்துட்டு போயிடுங்க. முடியாது, நீ சாப்பிட்டாதான் இங்கிருந்து நான் போவேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் சாப்பிட மாட்டேன். என்ன ஆனாலும் நீ சாப்பிட்டு தான் ஆகணும் பொன்னி. நீங்க திரும்ப திரும்ப என்ன நோகடிக்காதீங்க. சாப்பாடு தட்டு தட்டி விடக்கூடாதுங்கிற மரியாதைக்காக சொல்றேன். இங்க இருந்து போயிடுங்க. திரும்ப இந்த மாதிரி சாப்பாடு கொண்டு வந்தீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கா இதை எடுத்துட்டு போயிடுங்க.